ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எவ்ளோ நம்ம பணத்துக்காக வீடியோஸ் போட்டிருந்தாலும், அதற்கான ஸ்விட்ச் வேர்டோ, இல்ல கோட்ஸ் போட்டிருந்தாலும், திரும்ப, 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 திரும்ப வேற ஏதாவது சொல்லுங்க. இன்னும் பணத்துக்காக சொல்லுங்க, இன்னும் பணத்துக்காக சொல்லுங்க. அப்படியே தான் வருது. அதனால இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி, இப்படி 5 விரலும் ஒண்ணா வச்சு, அதாவது விரல் நுனிகள் எல்லாம் ஒண்ணா வச்சு, காற்றுல 1, 4, 0, 3 திரும்ப சொல்றேன். இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த 5 விரலும் ஒண்ணா வச்சு காற்றுல 1, 4, 0, 3 இந்த நம்பரை எழுதிட்டு பணமழை கொட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொஞ்சம் ஒரு 4, 5 வாய் குடிச்சாலும் ஓகே தான். கொஞ்சமா சிப் பண்ணி வச்சாலும் ஓகே தான். குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கு. அதே மாரி நம்ம தண்ணிய குடிக்கும்போது, நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெங்த் வரும். நம்மளோட அந்த நம்பருக்கான ஸ்ட்ரெங்த் வந்து இன்னும் கூடும். அதனால நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு வாய் குடித்து இந்த நம்பர வெறும் காற்றுல எழுதிட்டு, இன்டென்ஷன்ஸ செட் பண்ணணும். நெறைய பணம் கொட்டுற மாதிரி. நெறைய பணம் சம்பாதிக்கணும். ஃபினான்ஷியல்லி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படின்னு ஒரு இன்டென்ஷன செட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, இல்ல ஒரு சிப்பு தண்ணிய குடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியது தான். இந்த மாரி நீங்க டெய்லி இரவு படுக்கறதுக்கு முன்னாடி இதுல என்ன நம்ம நம்ம பண்ணிட போறோம்? உடலால உழைக்கிறோமா? இல்ல மண்டைய போட்டு கசக்கி ஒரு ஐடியாவ யோசிக்கிறோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நம்பருக்கு அவ்ளோ பெரிய ஆற்றல் இருக்கு. எண்களுக்கும் சரிதான், வார்த்தைகளுக்கும் சரிதான். அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. ஏன் அப்படி ஒரு ஆற்றல் இருக்குன்னா, அந்த எண்ணின் அதிர்வுகளும், அந்த வார்த்தையின் அதிர்வுகளும் ஒரு விதமான வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணும். அது அந்த மாதிரி ஒரு கிரியேஷன் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சிய அது உருவாக்கும்போது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச சக்தியிலருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ கிடைக்கும். ஸோ அந்த காலத்துல பேரெல்லாம் கூட கடவுளின் பேர வச்சு கூப்பிடுவாங்க இல்லையா? ஏன்னா, அது அந்த இப்ப நாராயணன்னு ஒரு பேர் இருக்கு வச்சுக்கோங்க. பையனுக்கு நாராயணன் பேர் வச்சா, "நாராயணா இங்க வா, நாராயணா அங்க போன்னு" சொல்லும்போது, அவங்க எத்தன தடவ அந்த அந்த பையன கூப்பிடுறாங்களோ, அத்தன தடவ பெருமாளின் பெயரை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ நாமம் நாம ஸ்மரணம் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியாமலேயே. அப்ப அதுக்கான பவர் எவ்ளோ இருக்கும்? அதுவும் ஒரு விதமான பக்தி தானே! ஸோ அதுவும் ஒரு விதமான தவம். அதனால அந்த வார்த்தைக்கு, அந்த எண்ணுக்கு ஒரு அதிர்வுகள், ஒரு விதமான வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்வன்சிஸும் இருக்கு. இதெல்லாம் தான் பணத்த அட்ராக்ட் பண்ணும்னு சொல்றோம். நம்ம கேட்கலாம், எதுக்கு இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் தான் எழுதணும்? அந்த நம்பரோட சவுண்ட்ஸ் மாறுது இல்லையா? ஃப்ரீக்வன்சி. அதனால இந்த ஃப்ரீக்வன்சில ஒண்ணா வரும்போது, அது ஒரு விதமான ஒரு சவுண்ட கிரியேட் பண்ணும்போது, நம்மளுக்கு அட்ராக்ஷன் பவர் வரும். என்ன மணிக்குனா இந்த நம்பர், லவ்வுக்குனா ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டே வரோம்ல. அப்ப அதெல்லாம் தான் ஃப்ரீக்வன்சிஸ். அந்த ஃப்ரீக்வன்சிலாம் நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும்போது, நம்ம எதை நோக்கி போறோமோ, அதை பின்தொடராமல், அதை ஈர்க்கும் தன்மையை இந்த நம்பர்ஸ், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் குடுக்கும்.